அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு காலாட்படை தினம் என்ற தலைப்பில் காலாட்படை வீரர்களுடைய சிறப்புகளை பார்ப்போம். 1947ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி பாகிஸ்தான் வீரர்கள் பழங்குடியினர் மற்றும் தன்னாழ்வர்களாக மாறுவேடமிட்டு ஜம்மு காஷ்மீருக்குள் நுழைந்தனர். அவர்களது நோக்கம் அந்த பகுதியை ஆக்கிரமித்து தங்களது நாட்டுடன் ஒருங்கிணைப்பதே ஆகும். இதை முறியடிக்கவும் பாகிஸ்தான் படையெடுப்பாளர்களை தடுக்கவும் இந்திய துருப்புக்கள் அழைக்கப்பட்டன. லெப்டினன்ட் கர்னல் திவான் ரஞ்சித் ராய் தலைமையில் முதல் இந்திய பட்டாலியன் அக்டோபர் 26ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் இடம்பெற்ற இராணுவத்தைச் சேர்ந்த காலாட்படை வீரர்கள் குர்கானில் இருந்து புதுடெல்லியில் உள்ள விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து விமானங்கள் மூலம் மறுநாள் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தரையிறங்கினர். பின்னர் அவர்கள் பாகிஸ்தான் படையெடுப்பாளரிடமிருந்து ஸ்ரீநகரை மீட்டனர். ஸ்ரீநகர் விமான நிலையத்தை பாதுகாத்த பிறகு இந்திய வீரர்கள் பாரமுல்லாவை நோக்கி விரைந்தனர். லெப்டினன்ட் கர்னல் திவான் ரஞ்சித் ராய் ஸ்ரீநகரை நோக்கி படையெடுப்பாளர்களின் முன்னேற்றத்தை முறியடித்தார். இருப்பினும் அவர் பாரமுல்லா அருகே வீரமரணம் அடைந்தார். அவரது துணிச்சலை பாராட்டி மரணத்திற்கு பின்னர் நாட்டின் 2வது மிக உயர்ந்த விருதான மகாவீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்திய காலாட்படை வீரர்கள் நாட்டின் எல்லையை வெளிப்புற ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாத்தனர். ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தரையிறங்கிய முதல் துருப்புக்கள் இந்திய காலாட்படை வீரர்கள் ஆவர். இந்த நாள் தேசத்திற்கு ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்திய நாட்டின் எல்லையை வெளிப்புற ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாத்து மற்றும் காலாட்படையின் பங்களிப்பை அங்கீகரிப்பதாகவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 27ஆம் தேதி காலாட்படை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினமானது நாட்டிற்காக போராடி தங்கள் இன்னுயிரை நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனுசரிக்கப்படுகின்றது. அத்தகைய வீரர்களை நாமும் போற்றுவோம். தன்னலம் கருதாமல் நாட்டுக்கு சேவை செய்த அந்த வீரர்களின் பெருமையை உணர்ந்து அவரை போற்றுவோம். நாமும் நாட்டுப்பற்று உடையவர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.